என் இனிய நல் உறவின் உறவுகளே, தூய ஆவியானவரின் துணையோடு நாம் தொடரும் இந்த நாள் மிகவும் சந்தோஷமான நாளாக அமையும். இன்று நாம் 4/8/25 இருக்கின்றோம். இன்று புனித மரிய வியானியினுடைய விழாவை நாம் நினைவு நாளை கொண்டாடுகிறோம். புனித ஜான் மரிய வியானி இவர் குருக்களின் முதன்மையான குரு மற்றும் இவர் அதிக மக்களோடு பாவசிங்கத்தனம் கேட்டு 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 மக்களுக்கு அதிகமாக பாவ மன்னிப்பு வழங்கிய ஒரு குருவானவரும் கூட. இவர் புனிதராக இருப்பது நமக்கு சந்தோஷம். மற்றும் இன்றைய முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து 11:4-15. இஸ்ரேல் மக்களின் புலம்பல் ஆண்டவருக்கு பொறுக்க முடியாமல் அவர்களுக்கு மன்னாவை அனுப்புகின்றார். பிறகு அவர் அதிலையும் இந்த மன்னாவை சாப்பிட்டு நாங்கள் சக்தி இல்லாமல் சாக வேண்டுமா என்ற பொழுது வானிலிருந்து அவர்களுக்கு காடைகளை அனுப்பி கொடுக்கிறார். மற்றும் மத்தேயு இன்று 14:13-21 வாசகம். திருமுழுக்கு யோவான் இறந்ததை கேள்விப்பட்ட இயேசு ஒரு தனியான இடத்திற்கு செல்கின்றார். அப்பொழுது அங்கு அதிசயம் நடப்பதும் உடல் நலம் மற்றொரு குணப்படுத்துவதும் இப்படி பல காரியங்களை செய்து வருகிற பொழுது இயேசுவின் சில பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக 5000 பேர் உணவு உண்டதாக அந்த அதிசயத்தில் நாம் காண செய்கிறோம். அரைக்குறையாக அல்ல, நிறைவான பணி செய்வோம். இயேசு அப்பங்களை பழுகி 5000க்கும் அதிகமானோருக்கு உணவு வழங்கிய நிகழ்வை எழுதியுள்ள 4 நற்செய்தியாளர்களும் தவறாது பதிவு செய்துள்ள அனைவரும் வயிறார உண்டனர் என்னும் சொல்லாடல் நமக்கு 2 செய்திகளை தருகின்றது. ஒன்று, கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும். நீதிமொழிகள் 13:25 என்ற இந்த இறைவாக்கை இயேசு இங்கே நிறைவேற்றுகின்றார். அவரை நம்பி தேடி வந்தவர்களை அவர் கைவிடாது நன்றாக உணவு படைக்கின்றார். இரண்டாவதாக, இயேசு தாம் செய்த அனைத்து பணிகளையும் அரைக்குறையாக அல்ல, நன்றாக நிறைவாக செய்தார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு யோவான் 10:10 வந்துள்ளதாக இயேசு அறிக்கையிட்டார். நாமும் இயேசுவை போல் எதை செய்தாலும் நிறைவாக செய்வோம். என் அன்பு உள்ளங்களே, நம் வாழ்வில் எத்தனையோ நமக்கு பணிகள் இருந்திருக்கலாம். ஆனால் இதுவரை நாம் எதையாவது முடித்திருப்போமா? அரைக்குறையான வாழ்வு ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத ஒன்று. எது செய்தாலும் சரி, நாம் மட்டும் சந்தோஷம் காணக்கூடாது. ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்து கொண்டிருந்தார். மறுநாள் அவர் வரவில்லை, மறுநாளும் வரவில்லை. இதை கண்ட மாணவர்களுக்கு பாடத்தில் ஒரே குழப்பம். அவர் வீடு இருக்கும் இடத்திற்கு சென்ற பொழுது அங்கு அவர் இல்லை. மீண்டும் இவர்கள் பாடத்தில் குழப்பமாக இருந்த பொழுது மற்றொரு வாத்தியார் அவர் எடுத்த அதே லெசன்ஸை இவர்களுக்கு முடிக்க செய்கிறார். ஆனால் இருந்தாலும் இந்த மாணவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு டீச்சிங் கிடைக்கவில்லையே என்று மன வருத்தத்தோடு அவருடைய வீட்டுக்கு நாடி செல்கிறார்கள். அங்கு அவர் உடல் நலமின்றி ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி வீட்டுக்கு வந்ததை கவனித்த அந்த மாணவர்கள், ஐயா உங்களுக்கு என்ன ஆனது? இல்லை, இது போல் உடம்பு சரியில்லாமல். ஐயா, நீங்கள் விட்டு சென்ற அந்த பாடத்தை இன்னொரு வாத்தியார் செய்து முடித்திருக்கிறார். நாங்கள் குழப்பத்தில் இங்கே 2-3 முறை வந்தோம், நீங்கள் இல்லை என்று. அந்த வாத்தியாருக்கு ஒரே மன வருத்தம். நான் செய்த தவறு இதுதான் என்று அவர் மாணவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறார். அதான், நாம் எது செய்தாலும் குறைவாக இருக்கக்கூடாது, நிறைவோடு இருக்க வேண்டும். ஒருவருக்கு நல்லது செய்வதிருந்தாலும் நமக்கு தேவையில்லாத பொருட்களை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. நாம் எதை உண்கிறோமோ அதைத்தான் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இதுபோல் இயேசு எத்தனையோ நல்ல காரியங்கள் செய்து வந்த போதிலும் அவருக்கு கடைசியாக கிடைத்தது அவமானம், காரித்து உமிழ்தல், அவர் மேல் அடிகள், பழிகள், சிலுவை, இவை அனைத்தும். அதனால் நாம் ஒருவருக்கு நல்லது செய்யும்போது எந்த பலனும் எதிர்பார்க்கக்கூடாது. ஒருவருக்கு நாம் செய்யும் அந்த நன்மை அவர்கள் வாழ்க்கைக்கு அது முன்னேற்றத்திற்காக இருந்தால் வாழ்நாள் முழுவதும் நாம் அதை சொல்லி காட்ட அவர்களை சாகடிக்கக்கூடாது. சொல்லி 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 அவர்கள் பாதி அதிலே அவர்கள் உயிர் போயிடும். அதனால் நாம் சொல்லி காட்டாமல் நம்மளுடைய நன்மையை செய்ய இயேசுவை போல வாழ முயற்சி செய்வோம். அன்பிறைவா, இதோ இந்த மரிய வியானியினுடைய இந்த நன்னாளில் அந்த புனிதரை போல எங்களுக்கு எங்கள் மனதை மாற்றும் மற்றும் உம்மிடம் ஜெபிக்கிறவர்கள் அனைவருக்காகவும், உம்மிடம் திரும்பி வராதவர்களுக்காகவும், யாரெல்லாம் எங்களிடம் வேண்டிக் கொள்கின்றார்களோ அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இதோ
அன்பு தகப்பனே, எங்கள் வேண்டுதல்கள் என்னவாக இருந்தாலும் தருவீர் என்று முழு நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.